அந்த கார்ட்டூனில் வந்து அனிமல்ஸ்லாம் ஓடுறத பார்த்துட்டு தான் தம்பிக்கு வந்து கண் அசைவு, கால் அசைவு, கை அசைவெல்லாம் வந்துச்சு. வந்த உடனே ஒரு அப்படியே டிவி முன்னாடியே போட்டுருவேன். டிவி கலர்ன்றதுனால கலர் டிவின்றதுனால அந்த கலரெல்லாம் பார்த்து அது அங்கிட்டு இங்கிட்டு நமக்கு ஒரு பளிச்சுன்னு தெரியும் இல்லையா. அதை பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் ஒரு ஆக்டிவ், அதாவது எப்படி சொல்கிறது, நல்ல ஆக்டிவ் ஆகிட்டான். ஓரளவுக்கு நல்ல ஆக்டிவ் ஆகிட்டான். ஆக்டிவ் ஆனோடனே ஆனால் வெயிட்டு கம்மியாக தான் இருந்தான். ஒரு வருஷம் ஆன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து ஹைப்பர் இருந்துச்சு. ஹைப்பரு, ஐ கான்டாக்ட்டு கிடையாது. ஐ கான்டாக்ட்டு எப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 2 வயசு 2.5 வயசு இருக்கும். அப்போ தான் எனக்கு வந்து ஐ கான்டாக்ட்டு தம்பிக்கு இல்லை அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஹைப்பர் ஆக்டிவ்ன்றது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தம்பி என்ன செய்வான், தவக்க ஆரம்பிப்பான். தவக்கிறப்ப எப்போ பார்த்தாலும் தவக்க ஆரம்பித்தோடனே எப்போ பார்த்தாலும் ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். வீட்டுக்குள்ளே நான் கேட்டை போட்டிடுவேன். வீட்டுக்குள்ளே ரவுண்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். உட்காரவே மாட்டான், செய்ய மாட்டான். ஏதாவது இழுத்து போடுவான், செய்வான். அப்படியே 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் இப்படி போக 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 அவனுடைய சேட்டைகள் வந்து அதிகமாகிருச்சு. ஹைப்பர்ன்றப்ப வந்து அவங்க தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாமே அவங்க ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஒருவேளை டிவி முன்னாடி தம்பியை படுக்க வச்சு அசைவு இல்லை அப்படின்றதுனால நான் டிவி முன்னாடி போட்டு அந்த கார்ட்டூன் படம் போட்டு அவனுக்கு காமிச்சதுனால ஹைப்பராக தம்பிக்கு வந்துச்சான்றது எனக்கு தெரியலை. ஆனால் ஹைப்பர் இருந்துச்சு தம்பிக்கு. அப்போ வந்து தவக்கிறப்ப என்ன செய்வேன், அவனுக்கு வந்து அம்மா அப்பா ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும். எந்த வார்த்தையுமே பேச மாட்டான். 1 வயசு வரையும் எந்த வார்த்தையுமே பேச மாட்டான். நல்லா தவப்பான், செய்வான், நடக்க மாட்டான். நடக்கிறதுக்கு இந்த கட்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டில் கம்பியை பிடிச்சி நடக்க சொல்லுவேன். அப்படியே மெதுவாக பிடிச்சி தம்பி என்ன செஞ்சால் 1 வயசு 1.25 வயசு அப்போ தான் தம்பி வந்து லைட்டாக அந்த கட்டிலோட அந்த கம்பியை பிடிக்க ஆரம்பித்தான். பிடிப்பு அந்த இப்படி பிடிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து அவனுக்கு ஒரு தெம்பு எதுவுமே கிடையாது. அவனால் ரொம்ப ஃபோர்ஸ் நல்லா அவன் பிடிக்க முடியாது. எங்கே விழுகிற மாதிரி ஒரு நடுக்க மாதிரி இருக்கும் உடம்பு. ஏற்கனவே லீனாக இருக்கானா, அதனால் இது என்ன செய்கிறது. நானும் கேரட்டு, பீட்ரூட்டு இந்த காயெல்லாம் அடித்து கொடுப்பேன். நல்ல பால் கொடுப்பேன். ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் பூசின மாதிரி லைட்டாக இருந்தான். ஆனால் அவனுக்கு வந்து அந்த நல்லா பிடிச்சி நடக்கிறது செய்கிறது அந்த அந்த தெம்பு கிடையாது தம்பிக்கு. அப்போ கால் பார்த்திங்கன்னா பாடிக்கும் காலுக்கும் சம்மந்தமே இருக்காது. கால் அப்படியே குச்சியாக இருக்கும். என்ன செய்கிறது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு நான் இந்த யூடியூப்பில் உள்ளே போய் பார்ப்பேன். அப்போ ஆம்பே வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ வந்து அதில் வந்து புரோட்டீன் பவுட்ரு இருந்துச்சு. அது வந்து 1 வயசுக்கு மேலே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தேன் நான். உடனே அந்த புரோட்டீன் பவுடரை வாங்கி கலந்து காலையில் ஒரு 1/2 டம்ளரு, சாயங்காலம் 1/2 டம்ளரு. ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டேவும் 1/2 ஸ்பூன் கொடுத்தேன். 1/2 ஸ்பூன் கொடுத்து கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகிட்டு அந்த கரெக்டாக அதை நான் ப்ரோட்டீன் பவுட்ரு கொடுத்த உடனே கரெக்டாக அவன் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெறப்பாக ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் வேகமாக நடக்கிறது செய்கிறது அப்படியே கொஞ்சம் அவனாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த ப்ரோட்டீன் பவுட்ரு வந்து நான் கண்டினியூ பண்ணினேன். ஒரு வருஷத்துக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணேன். ஏன்னா அது விலை ஜாஸ்தி, நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு.